இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புத்ரா ஹைட்ஸ் முதற்கட்ட அறிக்கை ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும். சிலாங்கூர் சுபாங்ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் குறித்து முதற்கட்ட அறிக்கை ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அலட்சியம் அல்லது மோசடி தொடர்பில் தமது தரப்பு விசாரணையை தொடர்ந்து வரும் நிலையில் வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையும் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர்கான் கூறினார். எனவே இன்னும் ஒரு வாரம் காத்திருப்போம். நாங்கள் சம்பவ இடம் தொடர்பான முதற்கட்ட அறிக்கையையும் தகவல்களையும் வெளியிடுவோம். தொடங்கிவிட்டோம், முடியும் தருவாயில் உள்ளது. வெடிப்பு ஏற்பட்ட எரிவாயு குழாயை நாங்கள் கண்டறிந்து விட்டோம். எனவே போலீசின் தடயவியல் பிரிவும் டாஷின் தடயவியல் பிரிவும் தீயணைப்பு துறையின் தடயவியல் பிரிவுடன் இணைந்து சோதனை நடத்தி வருகின்றனர் என்றார் அவர். நேற்று ஸ்லாங்கூர் இளவரசர் தெங்கு அமிர்ஷா சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா பண்டாரி கண்ட்ரி ஹோம்ஸ் போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்து நிகழ்ச்சிக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஹுசைன் அதனை கூறினார். நோயறிதல் தொடர்பான குழு செயல்முறையை அரசாங்கம் உருவாக்கும். அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு மாதிரிகளை பரிசீலிக்காமல் நாட்டின் சுகாதார அமைப்பின் தேவைகளுக்கு ஏற்ப உள்நாட்டு நோயறிதல் தொடர்பான குழு TRG செயல்முறையை அரசாங்கம் உருவாக்கும். அந்த செயல்முறையின் அமலாக்கம் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். TRG-யை முழுமையாக நீண்ட காலம் தேவைப்படும் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் நாம் என்ன கூறினோம் என்றால், குறைந்தபட்சம் ஒப்பீட்டளவில் எளிமையான குறைவான சிக்கல்கள் உள்ள சில நோய்களுக்கு TRG பயன்பாட்டை தொடங்குவோம் என்று அவர் கூறினார். TRG செயல்முறையில் நோயை வகைப்படுத்தும் முறையின் மேம்பாட்டை கொள்கை வகுப்பாளர்கள் உருவாக்க வேண்டும். மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள், சுகாதார பொருளாதார வல்லுநர்கள், பொது மற்றும் தனியார் துறைகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்து அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் சூல்கிஃப்லி தெரிவித்தார். 2027 ஆண்டு வாக்கில் 10,000 பள்ளிகளில் திறன் பலகை. கல்வி அமைச்சு இலக்கு. தேசிய கல்வி முறையில் இலக்கவியல் தொழில்நுட்பம் மற்றும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை வலுப்படுத்தும் பொருட்டு 2027 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் உள்ள 10,000க்கும் அதிகமான பள்ளிகளில் திறன் பலகையை பொருத்துவதற்கு கல்வி அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. அதே வேளையில் கல்வி தொழில்நுட்பத்திற்கான சிறந்த மையங்களாக ஆசிரியர் செயல்பாட்டு மையங்களை மேம்படுத்துவதற்கான ஆதரவு திட்டத்துடன் கல்வி அமைச்சு தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிட்டேக் கூறினார். 2027 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் உள்ள 10,000க்கும் அதிகமான பள்ளிகளில் திறன் பலகையை பொருத்த முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாண்டிலிருந்து அதுவே புதிய கல்வி முறையாகவும் இருக்கும். எனவே திறன் பலகைகளின் பயன்பாடு அனைத்து மட்டங்களிலும் மேம்படுத்தப்படுவதையும் நாங்கள் காண விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். பாரங்கத்தியால் ஆடவரை தாக்கியதாக நிர்வாகி மீது குற்றப்பதிவு. பேரங்காடி ஒன்றில் ஆடவர் ஒருவரை பாரங்கத்தியை கொண்டு தாக்கியதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தனியார் நிறுவன தள நிர்வாகி ஒருவர் நேற்று சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரினார். நீதிபதி டத்தின் சுரிதா புரின் முன்னிலையில் அக்குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் கண்ணா அவ்வாறு கூறினார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு மணி 8 அளவில் சிரம்பானில் உள்ள பேரங்காடி ஒன்றில் P. நாகராஜா என்னும் ஆடவரை வேண்டுமென்றே கடுமையாக தாக்கியதாக சுரேஷ் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது அவ்விரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 326 கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 15,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் சுரேஷ் கண்ணாவை நீதிமன்றம் விடுவித்தது. அதோடு கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதோடு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஒவ்வொரு மாதமும் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்தது. இவ்வழக்கின் மறுசெவி மடுப்பு வரும் மே 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 11 வயது பெண் கடத்தல், 20 வயது இளைஞருக்கு தடுப்பு காவல். இம்மாதம் 10ஆம் தேதி 20 லட்சம் ரிங்கெட்டை பிணை தொகையை கோரி 11 வயது பெண்ணை கடத்தியது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு 20 வயது இளைஞர் ஒருவர் நேற்று தொடங்கி 2 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த இளைஞருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை நேற்று காலை மேஜிஸ்ட்ரேட் சைட் ஃபரீட் சைட் அலி பிறப்பித்ததாக நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் டாக்டர் அகமது சஃபீர் முகமது யூசுப் தெரிவித்தார். ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்லாங்கூர் கிளானில் அந்நபர் கைது செய்யப்பட்டார்.
1971ஆம் ஆண்டு கடத்தல் சட்டம் செக்ஷன் 3(1) கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி சிரம்பானில் ஓர் இளம்பெண்ணை கடத்திய சந்தேக நபர் ஸ்லாங்கூர் கிளான் பண்டார் புக்கிட் திங்கியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து 20 முதல் 31 வயதான 3 பெண்கள் உட்பட 60 ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி 14 நாட்களுக்கும், 50 வயதான மேலும் 2 பெண்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முழுமையற்ற தேசிய கொடி பிரசுரம் தவறுக்கு கரிசனம் காட்டப்படக்கூடாது. டத்தோ சிவக்குமார் வலியுறுத்து. பிறையில்லாத முழுமையற்ற தேசிய கொடியை கார்ட்டூனாக முதல் பக்கத்தில் வெளியிட்ட 2 சீன நாளேடுகளின் செயல் கண்டிக்கத்தக்கது. தேசிய இறையாண்மையை உட்படுத்திய அத்தவறுகளை அனுசரித்து போக முடியாது என டிஎஸ்கே எனப்படும் மலேசிய சீனார் காசே டைனமிக் நல சங்கத்தின் தலைவர் டத்தோ என் சிவக்குமார் கூறினார். அதுவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய வருகையின் போது அத்தவறு நடந்திருப்பது நாட்டின் நற்பெயரை பாதித்துள்ளது என்றார் அவர். தேசிய கொடியானது இறையாண்மை மிக்க சுதந்திர நாட்டின் உன்னத அடையாளமாகும். இப்படி இருக்க அதனை தவறாக சித்தரிப்பது, அதுவும் சொந்த நாட்டினரே அத்தவறை செய்வது பெருத்த அவமானமாகும். இது நிச்சயம் பொதுமக்களின் சினத்தை தூண்டத்தான் செய்யும் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அரங்காவலருமான டத்தோ சிவக்குமார் சொன்னார். ஒருதலை பட்சமாக விதிக்கப்படும் எந்த ஒரு வரிகளையும் ஆசியான் நிராகரிக்கும் அன்வார். ஒருதலை பட்சமாக விதிக்கப்படும் எந்த ஒரு வரிகளையும் ஆசியான் நிராகரிக்கும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். அத்தகைய நடவடிக்கைகள் பன்முகத்தன்மையின் உணர்வுக்கு முரணானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த புதிய வரிகள் குறித்து தாய்லாந்து பிரதமர் பென்டங்ரான் ஷினபத்ரா விவாதிக்க தமக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா விதித்த ஒருதலைப்பட்ச வரிகள் தொடர்பான அண்மைய விவாதங்களுக்கு தயாராவதை நோக்கமாக கொண்டு ஆசியான் வர்த்தக அமைச்சர்கள் மற்றும் நிதி அமைச்சர்களின் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த நிலைப்பாடு அமெரிக்கா விதித்த வரிகள் தொடர்பில் ஆசியானின் ஒருமித்த கருத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசியான், ஜப்பான், நியூசிலாந்து உட்பட முக்கிய வட்டார பங்காளிகளுக்கு இடையிலான கருத்துகளும் திருப்தி அளிப்பதாக அன்வார் குறிப்பிட்டார். ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் சிறு நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சியடையும். ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSS-இல் நியாயமான வாடகை விகிதங்கள், பகிரப்பட்ட வசதிகள், தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு ஆகியவை இம்மண்டலத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் SME இணைந்து வளர்ச்சியடைந்து மேம்படுவதற்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சியில் இருந்து SME-களும் நேரடி பலன்களை பெறுவதை உறுதி செய்வதற்காக JSSES உருவாக்கப்பட்டதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். SME-களுக்கு விரிவான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கில் JSS-இல் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ருல் கூறினார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் விநியோக சங்கிலிகள், தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் விரிவான தீர்வுகளை வழங்கும் என்றும் தெங்கு சஃப்ருல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மியான்மரில் மனிதநேய உதவிகள். மார்ச் 28ஆம் தேதி நிகழ்ந்த மோசமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து மியான்மரை மீட்பதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்நாட்டு தேசிய நிர்வாக மன்ற தலைவர் மூத்த ஜெனரல் மிங் ஆங் லையை சந்தித்தார். தற்போது தாய்லாந்திற்கு 2 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மியான்மர் மக்களின் மனிதநேய தேவைகள் குறித்து மின் ஆங்குடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். 1 மணி நேர சந்திப்பில் ஒரு கள மருத்துவமனையை உடனடியாக ஏற்படுத்துவது உட்பட மனிதாபிமான உதவிகளை விரிவுபடுத்துவதற்கான அவசர தேவையில் கவனம் செலுத்தி வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தங்கள் தரப்பு விவாதித்ததாக டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மேலும் மியான்மர் மக்களின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்காக அந்நாட்டை வழக்கு நிலைக்கு மாற்றுவதற்கான முக்கியத்துவத்தை தங்கள் தரப்பு கலந்துரையாடியதை அவர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினாவாத்ராவுக்கு வருகை புரிந்திருந்த நிலையில் பிற்பகல் மணி 3:30 தொடங்கி இச்சந்திப்பு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது என்று வியாழக்கிழமை தனது முகநூல் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார்.